படம் சூப்பர்பா இருக்கு. நீங்க பாத்தீங்களா? இன்னும் பாக்கலையா? கண்டிப்பா பாருங்க. பிகாஸ் இட்ஸ் a வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டம், அந்த அளவுக்கு கிராபிக்ஸ், அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 2Dல ட்ரை பண்ணிருக்காங்க 3Dல பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். 3D of course பண்ணிருக்கலாம் பட் இது அப்படி பண்ணல பட் of course 3D worthy film தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி ஹாரர் ஃபேண்டசி அந்த பிராண்டிங் இந்த படம் பூர்த்தி பண்ணிருக்காங்க. எக்ஸலென்ட். எக்ஸலென்ட் சோ கமலோட டெபியூட் எப்படி பாக்குறீங்க? கமல் ரொம்ப பிரமாதமான ஃபியூச்சர் இருக்கு எக்ஸலென்ட் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டேன் கமலோட. இனிமே உனக்கு பிடிக்க முடியாதுமா, வாமா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு. உண்மையிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷனுங்கிற மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு 10 படம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டைரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமா எடுத்துருக்காங்க. சோ ஜிவியோட பெர்ஃபார்மன்ஸ் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியா செமையா இருந்தது and acting ரெண்டும் பிரமாதமா. All three spaces as a ஆமா. producer, as an actor, as a music director எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. CG really very happy with him. CG ஃபேண்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அந்த கம்பெனி பட் எக்ஸலெண்டா பண்ணிருக்காங்க. and ஒரு இடத்துல கூட சிஜிங்கிறது கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி. ஜிவி அண்ட் விஜய் பாரதியோட காம்போ பேக்ஸ்பெண்டர் அந்த மாதிரி பயங்கரமா இருந்ததா இல்ல இதுல எப்படி கொண்டாங்க? நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு, ரொம்ப எவ்வளவு கியூட்டா. தேவையோ அந்த மாதிரி ஆமா. ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சோ ஜிவி ஒரு சக்சஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு இந்த பார்ட் மட்டும் நான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் 5 பார்ட் என்கிட்ட ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அஞ்சு So அடுத்தடுத்த wow. part வந்தா மக்கள் அதை ஆமா, நீங்க சொன்ன கண்டிப்பா. மாதிரி அடுத்து மேபி 3Dயா வரலாம். கேட்டு பாக்குறேன். அவுட் ஆஃப் 10 எவ்வளவு நான் கொடுப்பீங்க ரேட்டிங்? 10 11 out of 10. நீங்க 12 out of 10.